அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் நம்மளுக்குள்ளே. நாம் 100-இல் ஒருவரான். அது என்ன சார் 100-இல் ஒருவர்? 1000-இல் ஒருவர் கேள்விப்பட்டிருக்கோம். 100-இல் ஒருவர் என்னது? அதாவது 40 வயசு மேற்பட்டவங்க 100 பேர்த்த வரிசையாக நிற்க வச்சு டெஸ்ட் பண்ணோம்னா 100ல் ஒருத்தர் இல்லை 2 பேர்த்துக்கு கண் ப்ரெஷர், கண் அழுத்த நோய், குளோக்கோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதெல்லாம் என்ன சார் ப்ராப்ளம்? அதுதான் ப்ராப்ளமே. அந்த கண் அழுத்தம் நம்மளுக்கு இருக்கிறதே தெரியாது. தட் இஸ் அ ப்ராப்ளம். ஒரு நோயை பற்றி நமக்கு ட்ரீட் பண்ணால் அந்த நோயை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது தான். ஃபர்ஸ்ட் குளோக்கோமா, ஐ ப்ரெஷர், கண் நீர் அழுத்த நோய் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம கண்ணுக்குள்ள முன் அறை, பின் அறைன்னு இருக்கு. முன் அறையில் தான் அக்வஸ்ங்கிற ஒரு திரவம் சுரந்துக்கிட்டே இருக்கும். அக்வஸ்ங்கிற திரவம் கண்ணில் பிளட் மாதிரி. அதுதான் ஒவ்வொரு டிஷ்யூக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் அதுக்குரிய நியூட்ரிஷன் கொடுக்கும். அதில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியலை வெளியே எடுத்துகிட்டு போய் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். நார்மலாக ஒரு நிமிடத்திற்கு 3 மைக்ரோ லிட்டர் அந்த அக்வஸ் திரவம் சுரக்கும். ஒரு வழியாக சுரக்கும், ஒரு வழியாக வெளியே போயிட்டு இருக்கும். சப்போஸ் இன்புட் அதிகமாக இருக்குது, அவுட்புட் இல்லவே இல்லை, வெளியே தண்ணி எங்கே போக முடியல, என்ன ஆகும்னா இந்த கண் ஃபுல்லும் இதோட ப்ரெஷர் இதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா, இந்த பார்வை நரம்பு இருக்கு இல்லையா, இது பல லட்சம் பார்வை இழைகளால் ஆனது, நரம்பு இழைகளால் சேர்ந்தது தான் இந்த கண் நரம்பு. இப்போ தொடர்ந்து இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த நரம்புகளாக ரொம்ப ப்ரெஷர் சென்சிட்டிவாக இருக்கும். தொடர்ந்து ப்ரெஷர் அதிகமாகும் போது அதோட பார்வை திறன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். இந்த கண் நரம்பு என்ன பண்ணுமா, அப்போ நேர் விஷன் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி சைடு விஷன் அது ரொம்ப முக்கியம். அது பேர் பக்கவாட்டு பார்வை, சைடு விஷன் சொல்லுவோம். இந்த சைடு விஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். என்னன்னா கொஞ்சமாக கம்மியாகி இப்போ சென்ட்ரல் விஷன் அஃபெக்ட் ஆகும். இது நமக்கு போகிறதே தெரியாது. ஸோ அதனால தான் இது பார்வை திருடன் சொல்கிறோம். இது 40 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு முறை முழுமையான கண் பரிசோதனை செஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் யாருக்காவது கண் அழுத்த நோய் குளோக்கமா இருந்தால் கண்டிப்பாக கண் பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா நார்மல் பர்சனோட கம்பேர் பண்ணும்போது 10 டைம்ஸ் அவங்களுக்கு ஐ ப்ரெஷர் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால் வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக கண் பரிசோதனை, அப்பா அம்மா யாருக்கா இருந்தாலும், சித்தப்பா மாமா யாருக்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் அனைவரும் ஒரு தடவை கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இப்போ லாங் டர்மாக இப்போ சில சமயம் ஸ்டீராய்டு மாதிரி மருந்துகள் எடுக்க வேண்டியது இருக்கும். லைக் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு ஜாயிண்ட் பெயின், ஆஸ்மா, ஸ்கின் அலர்ஜி, இதுக்கு லாங் டர்மாக டேப்லெட் இந்த மாதிரி எடுக்கும் போது கண் ப்ரெஷர் அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால அவங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். மயோப்பியா, ஷார்ட் சைட்னஸ், ஒரு மயோப்பியா ஒரு -4 மேலே அதிகம் போகும்போது அவங்களுக்கு இந்த குளோக்கமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி கண்ணில் ஏதாவது அடிபட்டிருந்தா, இப்போ ஷட்டில் காக் விளாண்டு கண்ணில் அடிபட்டுருக்கலாம், கிரிக்கெட் பால் விளாண்டு அடிபட்டுருக்கலாம், அது எப்பயும் அடிபட்டுருக்கலாம். அதோட விளைவுகள் பின்னாடி தெரியும். ஸோ அது மாதிரி அடிபட்டிருந்தேன்னா அப்போ ஐ ப்ரெஷர் செக் பண்ணி அந்த நீர் போகிற பாதைகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. வருஷத்துக்கு ஒரு அவங்களும் ஐ செக் பண்ணிக்கணும். எனி சர்ஜரி, கண்ணில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தா, இப்போ கேட்ராக்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே எல்லாமே சரியாயிடுச்சு அப்படி அர்த்தம் இல்லை. கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண போகிற கூட வருஷத்துக்கு ஒரு தடவை கண் நரம்பு, ப்ரெஷர், விழித்திரைலாம் கண்டிப்பாக ஒரு முறை செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட், என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது? முன்னாடிலாம் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு ட்ரீட்மெண்ட் பெருசாக இல்லவே இல்லை. ஆனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸாக ஐ ட்ராப்ஸ்லாம் இருக்குது. ஒரு நாள் ஒரு ட்ராப் போட்டால் போதும், ஐ ப்ரெஷர் மிக அருமையாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒரு நாள் 1 ஐ ட்ராப் போட்டால் போதும், நம்ம 30-40 ப்ரெஷர் தான் கூட 10-15 கொண்டு வந்துடலாம். ஸோ மிக எளிமையான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. சில சமயம் அந்த கண் நீர் வெளியே போகிற பாதை கொஞ்சம் சிறுசாக இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு லேசர் ஐடிடாட்டமின்னு சொல்லுவோம், அது பண்ணி ஐ ப்ரெஷரை கம்மி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா சில நல்ல சர்ஜரிகள்லாம் இருக்குது, பண்ணி நம்ம ஐ ப்ரெஷரை ஃபர்தராக மோசமாகாமல் கண் பார்வையை திறனை தக்க வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் 100-இல் ஒருவரா? நம்ம அப்பா அம்மா 100-இல் ஒருத்தர் இருப்பாரா? நம்ம அண்ணன் 100-இல் ஒருத்தர் இருப்பாரா? அதுதான். ஸோ கேள்வி கேளுங்க, கண் பரிசோதனை செஞ்சுக்கோங்க. ஐ ப்ரெஷர் இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்வையை முழுமையாக தக்க வச்சுக்கலாம் வாழ்நாள் முழுவதும். நன்றி.